தேர்வு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னாக்கா எல்லாத்துக்குமே ஒரு மனப்பதட்டம், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கும். அது இயல்பாக இருக்கணும், சரிங்களா? அது ஒரு அளவு இருக்கிற வரைக்கும் உங்களை அதை நல்லா பர்ஃபார்ம் பண்ண வைக்கும். அதுவே ஒரு அளவு தாண்டி போகுது, ரொம்ப பதட்டம் அதிகமாகுது, படபடப்பாக இருக்குது, எனக்கு சரியாக எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவரோட பர்ஃபார்மன்ஸ் டிராஸ்டிக்காக குறையுது. அப்போ தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் ஒரு பதட்டம், நல்லா தேர்வு எழுதிடுவோமா அப்படின்னு ஒரு பதட்டம். தேர்வு எழுதி முடித்ததுக்கப்புறம் நம்ம எழுதினக்கேற்ற ரிசல்ட் வந்துடுமா, நம்ம ஃப்யூச்சர் நம்ம நினச்ச மாதிரி அதை நோக்கி போகுமா, நம்மளோட பேரண்ட்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம மீட் பண்ணுவோமா, நம்மளோட சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணுவோம், இந்த மாதிரியான இந்த நிறையா கேள்விகள் மைண்டில் ஓடிட்டு இருக்குமோ அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறுது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன எதிர்பார்ப்புகள் வைக்கிறோமோ அது பூர்த்தி ஆகலைன்னா அந்த இடத்துல நம்ம ஒரு விதமான மன அழுத்தத்துக்கு தள்ளப்படுறோங்க. அந்த ஸ்டேஜ் ரொம்ப கிரிட்டிக்கலான டைமு. ரிசல்ட் வந்து அந்த 1 நாள் 2 நாள் அந்த டைம்லலாம் வந்து தேவையில்லாத எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸு, எதிர்மறை சிந்தனைகள், ஒருவேளை நல்லா நினச்சபடி போகலை அப்படின்னாக்கா அந்த மாதிரி தேவையில்லாத எண்ணங்கள் நிறையா வரும். அந்த மாதிரி வரும்போது தான் நம்ம வந்து ஒரு சில தவறான விஷயங்கள் பேசுகிறதோ இல்லை முடிவு பண்ணுறதோ இல்லை ஜென்ரலைஸ் பண்ணுறது, இந்த விஷயம் நடந்துருச்சு, இந்த தேர்வு நான் எழுதலை சரியா, மொத்தமாகவே என்னால் எதுவுமே முடியாது அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் வரும். அது எல்லாமே எண்ணங்கள் தான். ரியாலிட்டிக்கும் தாட்ஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது, சரிங்களா? இது பேரண்ட்ஸ்க்குமே நிறைய உண்டு, சரிங்களா? அவங்களுக்கும் வந்து சொந்தக்காரங்கள்ட்டருந்து, சொசைட்டியிலேருந்து, உங்கள் பையன் என்ன படித்தார், என்ன மார்க் வாங்கிட்டாரா, இந்த வருஷமும் படிக்கிறாரா, போன வருஷமே சரியாக வரல, இந்த மாதிரி நிறையா சொசைட்டல் ப்ரெஷர்ஸ் நமக்கு நிறையா இருக்குது. அப்போ பேரண்ட்ஸுமே அந்த நேரத்தில் ஒரு பொறுமையை இழந்து பசங்கள்கிட்ட பேச வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் போகுது. அந்தந்த மாணவர் ஒருத்தரும் ஒரு மாதிரி, இதில் கம்பேரிஷனுங்கிறதே சுத்தமாக இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அவரால் என்ன படிக்க முடியுமோ அந்த எக்ஸ்ட்ரீம் படித்து அந்த மார்க் வாங்குறாரா. ஃபஸ்ட்டு விஷயம், எக்ஸாமுக்கு முன்னாடி ஹார்ட் ஒர்க் பண்ணி ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணணும், சரிங்களா? நல்லா ப்ரிப்பேர் பண்ணாமல் எக்ஸாமில் எல்லாம் சரியாக பண்ண முடியலன்னா அது அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மீனிங் இல்லை. நான் நல்லா தான் படித்தேன், ஆனாலும் சில விஷயங்கள் நான் படித்த சப்ஜெக்ட்லேருந்து நிறையா வரல, அந்த அன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் அது எல்லாத்துக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டம், ஸோ என்னால் சரியாக ரெக்கலெக்ட் பண்ண முடியல எக்ஸாம் வரல, நான் முதல் நாள் சரியாக தூங்கலை, நிறைய காரணங்கள். அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பர்ஃபார்மன்ஸ் மிஸ் ஆனிச்சுன்னா அது வேறு. நம்ம ப்ரிப்பரேஷனே சரியாகவும் பண்ணாமல் இருந்தால் ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக வந்துச்சுன்னா அதை நம்ம தனியாக தான் பார்க்கணும். இன்னொன்று, ரிசல்ட்ஸ் வரத்துக்கு முன்னாடி இதுதான் அப்படின்னு நம்ம குழந்தைங்களை போட்டு கண்டிப்பாக வந்து திணிக்கக்கூடாது. இதுதான் நம்ம ரொம்ப மைண்ட் ப்ரீஃபிக்ஸ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஆகும்போது தான் அந்த மீட்டாவில் நம்ம ப்ரெஷர் தள்ளப்படுறோம். அப்போது முன்னாடியே உட்காந்து ஒரு விஷயம், இந்த ரிசல்ட் இப்படி வந்துச்சுன்னா என்ன, இது இல்லைனா இது குறைஞ்சா என்னங்கிறது நம்ம ஒரு மல்டிபிள் ஆப்ஷன்ஸாக யோசித்து, ஓகே இது இல்லைனாலும் பரவாயில்ல அடுத்தது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பேரண்ட்ஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் தாண்டி பேரண்ட்ஸால் ஹேண்டில் பண்ண முடியல, இல்லை வந்து பசங்களால் ஹேண்டில் பண்ண முடியல, ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகுது அப்படின்னாக்கா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப், ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, சைக்காட்ரிஸ்ட், டாக்டர், மனநலத்துறை சம்மந்தப்பட்ட யாரையாவது கன்சல்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது.